இதுதான் என் ப்ளஸ்ஸு. பக்கத்துலேயே இருக்கும் பாருங்கள் சீட்டு. அப்படியே பின்னாடி திரும்பினா இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான். அவங்க பேசுகிறது ரெக்கார்டிங்கில் எந்த அளவுக்கு தப்பிக்கணுன்ட்டு அந்த வேலையை பண்ணுறாங்கன்றது மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. இந்த 2 ரோ, இது ஒன்று, இந்த ரோ, இது அவ்வளோதான். 2 பொண்ணுங்க வேறு பிளான் பண்ணி வர வச்சு இந்த கேங் ஸ்டாக்கிங் பண்ணுறாங்க ஹீட்ரோடைனுக்காக. ஹீட்ரோடைன் ஆப் இருக்கிறதுக்கு அவ்வளோ பேர் ஆம்பளைங்க பொம்பளைங்க நியூரலில் வந்து ஆன்லைனில் கனெக்ட் பண்ணுற டெக்னாலஜிக்கு இந்த வேலை பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் என்னன்னு சொல்கிறது? ஹீட்ரோடைன் ஆப்புக்காக பல பேரோட இஜே வந்து அங்கங்கே மாற்றவங்கள கனெக்ட் பண்ணி அந்த வெப்பனும் நான் அனுப்பிச்சிட்டேன், ஆதாரமும் நான் தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். எவ்வளோ கெஞ்சி இருப்பேன். யாருமே நம்பாமல் இருந்தால் எவ்வளோ எல்லா எவிடன்ஸும் நான் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? அவங்க ஆள் பிடிக்கிறத வச்சு தப்பிக்கிறாங்களா இவங்களாம்? சொல்லுங்கள். ரெக்கார்டிங் போடலைன்னா ஓப்பனாகவே வந்து நின்று ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. மேலே சிசிடிவியில் எப்படி தெரியும்? ஏர்பட்ஸ் வாங்கி நான் போட்டதும் ரெக்கார்டிங் எவ்வளோ மாட்டியிருக்கு பாருங்கள். நான் அனுப்பிச்சிருக்கேன் எல்லாமே ஃபேமிலிக்கு.